வெல்கம் பேக் டு டாப் 10 தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடாப்பா 1 வீக் சேலஞ்ச் ஆர் யூ ரெடின்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் தரேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல மழை பெஞ்சிக்கு வர்றதுனால மக்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல் வரும்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருமலுக்கான வைத்தியம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இருமல் நான் சேலஞ்ச் தரேன். இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள், உப்பு, சுடுதண்ணி, 3 பொருள் நம்மளுக்கு தேவை. அதுக்கு நம்ம மஞ்சள் 2 டீஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு டம்ளரில். உப்பு நம்ம தேவையான அளவு ஜீனி போடுற மாதிரி நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு சுடுதண்ணி கம்மியான மிதமான சூடில் இருக்கணும். மிதமான சூடில் இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்கு வேகமாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் மிதமான சூடு உப்பு வச்சுக்கோங்க. இது நான் இருமலுக்கு தரக்கூடிய சேலஞ்ச். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இருமல் வந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மிதமான சூடில் இருக்கிற சுடு தண்ணியை கலந்து ஒரு டம்ளர் குடித்தாலே போதும். 2 நாள் தொடர்ந்து நைட்டு தூங்க போகிறப்போ குடிச்சின்னா மஞ்சள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அதனால் மஞ்சள் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பே இல்லை. மஞ்சள் சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது தான் உடம்புக்கு. மஞ்சள் தூள் நம்ம தண்ணியில் கலந்து சாப்பிட்றதுனால தப்பே இல்லை. அது சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் சக்தி உடம்புல அதிகமாக தான் ஆகும். நம்ம மிதமான சூடு, நான் சூடு கொஞ்சம் அதிகமாகச்சனால நான் கொஞ்சம் ஆற்றிக்கிறேன். ஆற்றினா தான் என்னால் குடிக்க முடியும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 2 நாள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுனால முடிஞ்ச அளவுக்கு 2 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருமலே கம்ப்ளீட்டாக வரவும் வராது. இதுக்கு நான் கேரண்டி தரேன். 100% கேரண்டி நான் தரேன். இதுதான் நான் 1 வீக் சேலஞ்ச் கொடுத்தது. ஏன்னா இப்போ தேனி மாவட்டத்தில் பரவாயில்லாமல் 5 நாள் விடாத மழை. அதனால் எனக்கே சளி பிடிச்சி இருமல் தொடர்ந்து ஒரு 3 நாள் இருந்து நான் இதை சாப்பிட்டேன். 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டேன். எனக்கு இருமல் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதேமாரி நம்ம சேனலில் இன்னும் மருத்துவத்தை பற்றி இன்னும் நான் நிறையா வீடியோ போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சேலஞ்ச் கொடுங்க. நீங்கள் சேலஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு நான் கேரண்டி 100% நான் கேரண்டி தரேன். வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்குற வரைக்கும் உங்களோட விடைபெறுவது டாப் 10 தமிழ்.